ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி ஒரே மாதிரி மார்க் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. ஒரே பேட்டர்ன்ல நீங்க மார்க் எடுத்தது எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி ஒரே மாதிரி மார்க் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது நாங்கள் 2 பேர் தனித்தனியாக தான் படிப்போம். ஆனால் டவுட்ஸ்னா ஒரே மாதிரி கிளியர் பண்ணிக்குவோம். இது படிச்சிட்டியா அது படிச்சிட்டியா 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். சின்ன பிள்ளைலேருந்து ஒரே மாதிரி தாட்ஸ் இருக்கும், ஒரே மாதிரி பேசுவோம், எல்லாமே ஒரே மாதிரி பண்ணுவோம். சரி மார்க்கும் ஒரே மாதிரி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரி என்ன வருதுன்னு வரது வரட்டும், நம்ம நல்ல மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு தான் இருந்துச்சு. சரி இப்போ சொல்லி ரிசல்ட் பார்க்கும்போது நான் 475 சொன்னா அவளும் 475 சொன்னா. எப்படி 2 பேருக்கும் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லா சப்ஜெக்ட்லயும் டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் தான் எடுத்தோம். ஆனால் டோட்டல் வந்து 475. மிஸ்டர் சொல்லும் போது அப்படியா நீங்க 2 பேரும் ஒரே மார்க்கா அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும் போது எல்லாரும் ஆச்சரியமா தான் கேட்டாங்க, என்ன ஒரே மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அது கேட்கும் போதே பரவாயில்ல நம்ம ட்வின்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு அப்பா தான் எல்லாமே. அப்பா காணி தான் படிச்சதே. அப்பா பெருமைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. உங்க ரிலேஷன்ஸ்லாம் என்ன சொல்லிருக்காங்களா? என்னப்பா அப்பா மட்டும் இருக்காங்க, இப்படிலாம் படிக்க முடியுமா உங்களால சொல்லிருக்காங்களா? என்ன சொல்றாங்க இப்போ? இல்ல அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்பா மட்டும்தான் எல்லாமே. எங்க அப்பத்தாவும் சேர்ந்து ரொம்ப 2 பேர் சேர்ந்து தான் வளர்த்தாங்க. படி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. படிப்போட முக்கியத்துவம் மட்டும் தான் சொல்லுவாங்க. நாங்களாம் தான் படிச்சுக்குவோம். அப்பதான் அவங்க மார்க் பார்த்துட்டு எப்படின்னா சொல்றாங்க, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எல்லா இதுலயுமே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. எங்க அப்பதான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பதான் முதல்ல சொல்லும் போது நீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க, நல்லா படிக்கணும் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே மார்க் எடுக்கும்போது அவங்களுக்கு டபுள் ஹாப்பி. அப்பா ஒவ்வொரு நாளும் நீங்க படிக்கும் போது என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க? அப்பா பெருசா அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது டிராப் பண்ண வரும்போது மட்டும் தான் பேசிப்போம் ஸ்டடீஸ் பத்தி. மற்றபடி படி அப்படிலாம் எதுவுமே சொன்னதில்லை. ஜஸ்ட் படிப்பா உனக்கு தான் நல்லது அப்படி மட்டும் தான் சொல்லுவாங்க. சரி அப்பாக்காண்டியாச்சும் படிக்கணும், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதுக்காண்டியாச்சும் படிக்கணும்னு தான் படிச்சேன். 2 பேர் ஒரே மார்க் வாங்கும்போது சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதனால ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்க சூழ்நிலையில உங்க அப்பா உங்களை வளர்த்துருக்காங்க, அம்மா இல்லாம வளர்த்தது வந்து உங்க சொந்தக்காரங்க யாராவது திட்டிருக்காங்களா? ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல, எல்லாருமே ரொம்ப பேம்பர் பண்ணி பாத்துப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீட்டுல இருந்தாலே ஹாப்பியா இருக்கும். அப்பதான் எப்படி உங்களை பாத்துக்குவாங்க? சாப்பாடு செய்யறது மற்றதெல்லாம் ஸ்டடீஸ்க்குலாம் அப்பதான் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்ல. அவங்கதான் வந்து சமைக்கிறது, காலைல வேகமாவே எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு ஃபுல்லா சமைக்கிறது எல்லாமே அவங்க தான் பாத்துப்பாங்க. குறிப்பா பார்த்தோம்னா இந்த எக்ஸாம் எழுதும்போது காலையில ஏரியா எந்திரிக்கணும், மக்கள் பண்ணணும், படிக்கணும், ஓடணும் எல்லாமே. அப்பதான் எந்த அளவுக்கு உங்களை தயார்படுத்தினாங்க? காலைல எங்களை எழுப்பி விடுறதுல இருந்து அது கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இது பண்ணிரு, மறந்துடாத, எல்லாமே ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் புக்ஸ் எடுத்து வச்சிட்டேன்னா கூட எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவ்வளோ கேர்ஃபுல்லா பாத்துட்டாங்க. பொதுவாக ட்வின்ஸ் அப்படின்னாலே எல்லாத்துலயுமே ஈக்குவலா இருக்கும். உங்களுடைய ஹாஸ்டலா இருக்கட்டும், அந்த ஸ்டெட் எல்லாமே ஒரே மாதிரி. இப்படி யாரோட சாய்ஸ் இதெல்லாம்? எல்லாமே அப்பாதான். ஃபுல்லாவே அப்பாதான். இந்த மார்க் டெடிகேஷன்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க? அப்பாவுக்கு தான் கொடுக்கணும். சரி. அவங்க தாய் இல்லை, 3 பொம்பளை பிள்ளைய. சாரதா வித்யாவனம் ஸ்கூல்லாம் படிக்க வச்சேன், சிம்மக்கல் பக்கத்தில் இருக்கிறது. நல்லா அவங்களா டிஸ்கஸ் பண்ணி படித்தாங்க. டியூஷன்ஸுக்கு எதுக்குமே போகல, அவங்களா படித்து அவங்களால முடியாது. இன்னைக்கு நல்ல அதிகமாக மார்க் எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெள்ளிக்கிழமை நமக்கு பிடிச்ச ஸ்கூல் சாரதா வித்யாலயம். ரொம்ப பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும். பிள்ளைய 3 பொம்பளை பிள்ளையும் பிறந்தது வெள்ளிக்கிழமை தான். அன்னைக்கு ட்வின்ஸ் பிறந்தது வெள்ளிக்கிழமை தான். காந்திஜி இந்த அன்னைக்கு பிறந்துச்சு. இன்னைக்கு நல்லபடியா 2 ஒரே மார்க்கு, ஒரே மாதிரி பிள்ளைய, ஒரே மாதிரி இருக்கோமே. எங்க போனா ஆச்சரியமா தான் பார்ப்பாங்க, இப்படி 2 ஒரே மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு. மார்க்கும் ஒரே மாதிரி இருக்கோமே, ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா. உங்க ஃபீல்டுக்கு சரியா நேரத்துல வீட்டுக்கு வர முடியாது, ப்ரெஷர் இருக்கும். எப்படி இதெல்லாம் சமாளிச்சு பிள்ளைகளை? கல்வியோட முக்கியத்துவம் தான் சொல்லி கொடுத்தேன். நம்ம கஷ்டப்படுறோம், நல்லபடியா படிங்க அப்படின்னு கல்வியோட முக்கியத்துவம் ரொம்ப தொந்தரலாம் பண்ணல. அதுக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கெல்லாம் இது பண்ணி படிச்சுக்கிருச்சு. சொந்தக்காரங்க எப்படி சொல்றாங்க? எல்லாருமே சந்தோஷமா போல வாழ்த்து சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து என்ன படிக்க வைக்கணும்? அடுத்து நீட் எடுக்கலாம்னு ஐடியா இருக்கு. அது ஆமா, பயோமேக்ஸ் எடுத்து நீட் எடுக்கலாம்னு இருக்கு. அது என்ன இஷ்டமோ அது விருப்பப்படி படிச்சு அந்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். உங்க பேர் நீங்க என்ன வரீங்க? நான் வழக்கறிஞராகி மதுரை மாவட்டத்தில். ரமேஷ். இப்ப இந்த பேரப்பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு என்ன வித்தியாசம்? டபுள் சந்தோஷம்ப்பா. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு எந்த ஒரு வார்த்தை இல்லை. என் பிள்ளைய 2ஐயும் கண்ணுக்குள்ள வச்சு இமைக்குள்ள வச்சு வளர்த்துட்டி நல்லபடியா இன்னும் மேலும் மேலும் அவள் நல்லா முன்னேறி நல்லபடியா எல்லா வகையிலையும் சந்தோஷத்துல என்னை இது பண்ணணும். அதுக்கு தொட்டி அவகிட்ட இருந்து நல்லபடியா அவங்களை பாதுகாத்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்தேன். பொம்பளை பிள்ளைகளை பெற்று வளர்த்து படிக்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இந்த 2 பிள்ளைகளை உங்க பேர பிள்ளைங்க நீங்க அப்பத்தான் எங்க அப்பத்தான் தான் சொல்லுது, அந்த அளவுக்கு நீங்க இருந்திருக்கீங்க அப்படிதானே? அவ ஆரம்பத்துல இருந்து சின்ன பிள்ளையில இருந்து 1.25 வயசு விட்டு போயில
இன்னைக்கு இந்த வகையில் நல்லபடியாக இது பண்ணி வச்சுருக்கேன். என் மகன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. நானும் வந்து அவ்வளோ ஒரு இது பண்ணாது படிக்காத பாமை. உங்க பேர பிள்ளைங்க உங்களுக்கு நல்ல பெருமை ஆமாம், பெருமை சேர்த்து வச்சுருக்காங்க 3 பேருமே. ஆமாம், 3 பிள்ளைகளுமே எனக்கு கண்ணு தான். என் மகன் தான் எல்லாம் எங்களுக்கு அவை இல்லைன்னா எதுவுமே இல்லை. படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். படிப்பு தான். படிப்பை வச்சு அவங்க நல்லபடியாக மேலும் மேலும் முன்னேறி போகிற லக்கிலையோ நீ எல்லா லக்கிலையும் அவங்க நல்லபடியாக இருக்கணும். பொம்பளை பிள்ளைங்க நீங்க இருக்க காலகட்டத்தில் படிப்பு தான் முக்கியம். படிப்பு தான் எல்லாமே அவங்களுக்கு. சொத்து படிப்பு தான். நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுத்து கடவுள் எல்லா வகையிலையும் அவங்களுக்கு நல்லபடியாக காட்டும். நான் படுக்கையிலையும் எந்திரிக்கையிலையும் அந்த பகவானை கும்பிட்டுடுத்த படுத்து எந்திரிச்ச மீனாச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.